ஓம் வாராகித்தாயே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை ஆடி பெருக்கு அன்று தாலிச்சரடு மாற்ற எந்த நேரத்தில் மாற்றணும், அந்த ஆடி பெருக்கு அன்று தாலிச்சரடு பெருக்குவதினால் நம்மளுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். ஆடி பெருக்கு அன்று இன்றளவும் காவிரி ஆற்றங்கரை ஓரத்தில் அங்கிருக்கக்கூடிய கற்களை எடுத்து வச்சு கன்னி தெய்வ வழிபாடு செஞ்சு முன்னோர்கள் கையினால் தாலிச்சரடு மாற்றிக்கொள்ளக்கூடிய வழக்கம் இன்றளவும் அவங்க பின்பற்றிட்டு வர்றாங்க. நாம் காவிரி கரை ஓரமெல்லாம் இல்லைம்மா, நாங்கள் வெளி ஊரில் இருக்கிறோம் அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக நீங்கள் தாலி கயிறு மாற்றிக்கொள்ளலாம். இல்லைம்மா, நாங்கள் தாலி கயிறு போடலை, நாங்கள் செயின் போட்டிருக்கிறோம், வெள்ளி கம்பியால் கோர்த்து போட்டிருக்கோம் அப்படின்னா கூட பரவாயில்லை. நாளைய தினத்தில் நீங்கள் கழுத்தில் ஒரு மஞ்சள் கயிறை கட்டிட்டு அந்த தாலி செயினை பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தம் பண்ணிட்டு அதற்கப்புறம் உங்கள் கணவர் கையால் கொடுத்து அணிந்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். சரி, நம்ம ஏதாவது நாளைய தினத்தில் நிறைய பேருக்கு அந்த உருக்கள் ஒடிஞ்சிருக்கும், இல்லை தேஞ்சு போயிருக்கும். இந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் நாளைய தினத்தில் மாற்றிக்கொள்ளலாம். ஆடி பெருக்கு அன்று என்ன கிழமையாக இருந்தாலும் சரிங்க, நம்ம அன்றைய தினம் வெள்ளிக்கிழமையாக இருந்தால் கூட நீங்கள் தாலி கயிறு மாற்றிக்கொள்ளலாம். ஆடி பெருக்கு அன்றைக்கு அந்த அளவுக்கு சிறப்பானது. எதையெல்லாம் நாம் பெருக்கணும், எதெல்லாம் நம்மளுக்கு பெருகணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே செய்யக்கூடிய ஒரு உகந்த அற்புதமான நாள் அப்படின்னா நாளைய தினத்தில் வரக்கூடிய ஆடி 18ஆம் பெருக்கு அன்று நாம் செய்வது ரொம்ப உத்தமம். அதுவும் புதிதாக திருமணமானவர்களுக்கு தேதியே கிடைக்கல, கிழமை கிடைக்க மாட்டேன்றது, நல்ல நாளே எங்களுக்கு கிடைக்கலாமா அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாகவே இது அமையும். ஆடி 18 அன்று நீங்கள் எந்த கிழமையாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் தாராளமாக தாலி கயிறு அப்படிங்கிறத மாற்றிக்கொள்ளலாம். சரி, நாம் எந்த நேரத்தில் தாலி கயிறு மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்கிறீங்க அப்படின்னா காலையில் அந்த 4லிருந்து 5 மணிக்குள்ளார நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். இல்லை அப்படின்னா காலையில் நீங்கள் 7:35லிருந்து 8:50 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தாராளமாக நீங்கள் தாலி கயிறு மாற்றிக்கொள்ளலாம். எங்களுக்கு அவ்வளவு முன்னாடியெல்லாம் வேண்டாமா, இன்னொரு நேரம் கொடுங்க, நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் அன்னைக்கு எங்களுக்கு வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா 10:35லிருந்து 11:55 வரைக்கும் நாம் இந்த தாலி கயிறு அப்படிங்கிறத மாற்றிக்கொள்ளலாம். இப்போது மத்தியானத்துக்கு மேலே, அதாவது பொழுது சாய்கிற நேரத்தில், அந்தி சாய்கிற நேரத்தில் பொதுவாக தாலி கயிறு மாற்றிக்கொள்ளக்கூடாது. வரக்கூடிய நாட்களில் நீங்கள் இதை தவற விட்டுட்டீங்க, நாளைக்கு எங்களால் தாலி கயிறு மாற்றிக்கொள்ள முடியாது அப்படிங்கிறவங்க வரக்கூடிய ஒரு அற்புதமான நாட்கள்லாம் வருகிறது. அந்த நல்ல நாள்லையும் நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். அதனால் யாருமே ஒன்றுமே கவலைப்பட நம்மளுக்கு தேவை கிடையாது. கட்டாயம் தாலி கயிறு மாற்றிக்கொள்ள வேண்டுமா அப்படின்னா அதுவும் நாங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தாமா நாங்கள் தாலி கயிறு மாற்றினோம் அப்படின்னா கூட தேவை கிடையாது, நீங்கள் மாற்ற தேவையில்லை. நீங்கள் தாலி கயிற்றுலேயே நீங்கள் மங்கல்யம் கோர்த்து போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கிழக்கு பக்கமாக நோக்கி உட்கார்ந்து கொள்ள வேண்டும். உட்கார்ந்துட்டு உங்கள் கழுத்தில் ஒரு மஞ்சள் கயிறை கட்டிட்டு உங்களுடைய திருமாங்கல்யத்தை புது கயிற்றுல மாற்றிட்டு அதற்கப்புறம் உங்கள் வீட்டில் கணவர் இருந்தால் கணவர் கையால் அணிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா வயதான சுமங்கலிகள் கையால் எடுத்து கொடுத்து அணிவதும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. ஆனால் நாளைய தினம் ஆடி பெருக்கு அன்று நாம் தாலி பெருக்கி கட்டுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. முடிஞ்சவங்க வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. நாங்கள் தங்கத்தில் தாலி கொடிதாமா போட்டிருக்கோம் அப்படிங்கிறவங்க கூட நீங்கள் எடுத்து மஞ்சள் கலந்த நீரில் நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் கணவர் கையால் திரும்பவும் அணிந்து கொள்வது அப்படிங்கிறது உங்களுக்கு தீர்க்க சுமங்கலி யோகத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நாளைய நாளில் தாலி கயிறு மாற்றிக்கொள்ளக்கூடிய நேரத்தை சொல்லிட்டேன்.
நேரம் அப்படிங்கிறது காலையில் 7:35 8:50 வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்தில் மாற்றிக்கலாம். இல்லை எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லேட் ஆகுமா அப்படிங்கிறவங்கெல்லாம் 10:35 11:55 வரைக்கும் நீங்கள் மாற்றிக்கோங்க. இந்த பதிவை ரொம்ப லேட்டாதாம்மா பார்த்தேன், நான் நைட் ஆயிடுச்சு, இல்லை எங்களுக்கு ஒரு 2 மணிக்கு பார்த்தோம், நாங்கள் சாயந்தரம்லாம் தாலிக்கயிறு மாற்றிக்கொள்ளலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மாற்றிக்கொள்ளக்கூடாது. அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதற்கப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், ஆடிப்பெருக்கு சனிக்கிழமை வருதுமா, நாங்கள் சனிக்கிழமை தாலி கயிறு மாற்றலாமா அப்படின்னா தாராளமாக மாற்றலாம். அதுக்காகத்தான் முதவே நான் சொல்லிட்டேன், ஆடிப்பெருக்கு அன்று எந்த கிழமை வந்தாலும் அந்த கிழமையை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். ஆடிப்பெருக்கு அன்று நம்ம தாலி சரடு மாற்றினோம் அப்படின்னாலே நம்மளுக்கு அவ்வளவு சக்தி வாய்ந்தது, அவ்வளவு அற்புதமான ஒரு நாளில் நம்ம மாற்றும் போது நம்மளுக்கு அது பெருகி கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால் தாலி சரடு மாற்றணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.